மேலும் ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொறியியல் கலந்தாய்வுக்காக நாளை மறுநாள் முதல் ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை வெளியாகியிருக்கிறது. பொறியியல் கலந்தாய்வு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொறியியல் கலந்தாய்வுக்காக நாளை மறுநாள் முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் பணி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அண்ணா பல்கலைக்கழகம் மேலும் என்னென்ன விஷயங்களை இதில் தெரிவித்திருக்கிறாங்க? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் 400 இணைவு பெற்ற தனியார் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 400 கல்லூரிகளிலும் ஆண்டுதோறும் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிஇ, பிடெக் போன்ற பொறியியல் படிப்புகளில் சேர்கிறார்கள். அவர்கள் தற்போது +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் எப்போது இந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுதினம் புதன்கிழமை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்குவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் இந்த விண்ணப்ப பதிவை தொடங்கி வைக்கிறார். எனவே இந்த ஆண்டு +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் பொறியியல் படிக்க வேண்டி அவர்கள் ஆசைப்பட்டால் நாளை மறுதினம் முதல் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்பது தகவல். இந்த விண்ணப்ப பதிவு 1 மாத காலம் நடைபெற உள்ளது. அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. விண்ணப்ப பதிவு கட்டணங்களாக ஜெனரல் பிரிவு பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், SC, ST பிரிவினராக இருந்தால் அவர்களுக்கு 250 ரூபாயும் விண்ணப்ப கட்டணங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொறியியல் படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்தின் வாயிலாக சென்று அவர்கள் அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் பங்கேற்கலாம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், கடந்த சில ஆண்டுகளாகவே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த இணையதள கலந்தாய்வை TNEA என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம்தான் இந்த கலந்தாய்வை நடத்தி வருகிறது. எனவே விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் www.tneaonline.org என்ற இணையதளத்தின் வாயிலாக சென்று மாணவருடைய பெயர், அவருடைய முகவரி, அவர் படித்த ஆண்டு உள்ளிட்ட அந்த பேசிக்கான விவரங்கள் எல்லாம் கேட்கும். அந்த விவரங்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்து அவர்கள் இந்த பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தமிழகம் முழுவதும் 110 இலவச மையங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்பு போல நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்தோ திருநெல்வேலியிலிருந்தோ சென்னைக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய சொந்த மாவட்டங்களிலிருந்தே நீங்கள் இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த இணையதளத்துக்கு உள்ளே சென்றால் உங்கள் மாவட்டத்தில் எந்த இடத்தில் இலவசமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்ற விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே அந்த இணையதளத்தில் சென்று மாணவர்கள் தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்ள அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.